ராம் பிரிட்ஜு கீழேயே ஒரு 500 மீட்டர் நடந்து போனோம்னா ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. புக்கிட் பின்டாங்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. இதுதான் நான் சொன்ன ஃபுட் ஸ்ட்ரீட்டு. கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். இங்கே ஆடு, மாடு, கோழி, பன்னி இது எல்லாத்தோட சேர்த்து இங்கே தவளையும் இருக்குது. தவளையெல்லாம் சாப்பிட்டா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. பெர்ஜியா டைம் ஸ்கொயர்லேருந்து வெளியில் வந்தோம்னா இந்த பக்கம் பெர்ஜியா டைம் ஸ்கொயர் இருக்குது. அங்கேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா இந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் ராம் பிரிட்ஜு கீழேயே ஒரு 500 மீட்டர் நடந்து போனோம்னா ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. புக்கிட் பின்டாங்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. அங்கே தான் போயிட்டு டின்னர் எடுக்க போகிறோம். இப்போ டைம் வந்து 11:30 ஆச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குன்னு. ஹேப்பனிங் மீன்ஸ் இப்போ தான் வந்து டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது இந்த இடம். ஈவன் மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. ஸோ எனக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா பெவிலியன்னு ஒன்று தெரியும். ஸோ அங்கே ஸ்கை பார் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் ஹியர். அது போக இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தா ட்வின் டவரும் தெரியுது. எல்லா கேடட்ஸும் ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். ப்ளஸ் கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இதே ரூட்டில் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. கேன் யூ கிவ் திஸ் ஒன்? ஒன்லி ஒன் திஸ். ஸோ இந்த பிளேஸ் ஒன்றும் இல்லை, மணி எக்ஸ்சேஞ்ச் இங்கே பண்ணலாம். டீசெண்டான ரேட்டில் கிடைக்கும். ஒரு ரிங்கெட் வந்து 18 ரூபா 60 பைசா. அதுதான் ஆக்சுவலு. நம்ம ஊரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா இதுலேருந்து பேங்க்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, அங்கே இருக்க மணி எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸில் பண்ணாலும் சரி, குறைஞ்சது 19 ரூபா 50 காசு. அங்கேருந்து 1 ரூபா வந்து லாபத்துக்கு வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக சேம் இதே ரேட்டுக்கு கிடைக்கிது. லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச். என்னென்னா கமிஷன் ரேட் ரொம்பவே கம்மி. ஆல்மோஸ்ட் லெஸ் தென் 1% தான் கமிஷன் ரேட்டு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஊர்லேருந்தே கேஷ் சேஞ்ச் பண்ணிட்டு வராதிங்க, இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 மணிக்கு ஸ்கேட்டிங் போர்டு எப்படி விளையாண்டுருக்கானுங்க பாரு. ட்ரைனிங் ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கானு, ஸ்கேட்டிங்கில் ஸ்டண்ட் பழகிட்டு இருக்கானு. அதவே வந்துட்டு கோப்ரோவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் ஒருத்தன். இங்கே ஒருத்தர் கட்டு கம்பி வச்சு ஆர்னமெண்ட்ஸு அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸ் மாதிரி செய்கிறாப்புல. குதிரை, படகு, சைக்கிளு, நேம், கீ செயின் எல்லாமே பண்ணுறாப்புல. இங்கே ஒருத்தர் பென்சில் ஆர்ட் வரைஞ்சிட்டு இருக்காப்புல. வெறும் 50 கிராம் 1000 ரூபா அனுப்பிட்டோன்னா, வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டோன்னா அவர் வரைஞ்சி வச்சுருவாப்புல. ஒரு கேரிகேச்சர் வந்து வெறும் 30 கிராம் பண்ணுறாப்புல. வேடிக்கை பார்த்துட்டே நடந்தால் இதுதான் கெதி. ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து கோகோனட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருந்துருக்காப்புல. இந்நேரத்தில் சாப்பிட வேண்டாம். எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இங்கே இருக்குது. இதுதான் நான் சொன்ன ஃபுட் ஸ்ட்ரீட்டு. கண்டிப்பாக மலேசியா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம். இது நம்ம தங்கியிருக்க பெர்ஜியா டைம் ஸ்கொயர்லேருந்து வெரி நியர். ஒரு 500 மீட்டர் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே கடைகள் இருக்கும். ஸோ 2 o'clock வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். 24 hours கிடையாது. ஒரு 2 o'clock வரைக்கும் எல்லா கடையும் உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ மாதுளம்பழத்தில் ஃப்ரெஷ் ஜூஸ் போடுறாப்புல. இம்மிடியேட்டாக பெட் பாட்டிலில் போட்டு கொடுத்துறாப்புல. ஸோ இது எல்லாமே ரெஸ்ட்ரோ பார், ட்ரிங்க்ஸ் வித் டின்னர் அந்த மாதிரி கான்செப்ட்டு. இது வந்து லைவ் ஃபிஷ் கவுண்டரு. ஆர்டர் பண்ணிட்டோம்னா இம்மிடியேட்டாக பொரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பன்னிக்கறி, போர்க் மீட்டு தான் வந்து இவ்வளோ அழகாக சமைச்சிட்டு இருக்காங்க. துரியன் ஃப்ளேவரில் செய்கிற ஒரு பணியாரம் தான் இது. வேண்டாம். வித்தியாசமான நண்டு. ஸோ இங்கே ஆடு, மாடு, கோழி, பன்னி இது எல்லாத்தோட சேர்த்து இங்கே தவளையும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃப்ரையும் பண்ணலாம், பாயிலும் பண்ணலாம். ஸோ அங்கே தான் இருக்குது ஃப்ரை பண்ணுற செட்டு. முப்பது ரிங்கெட்னா 600 ரூபா. சரி, வெஜ்ஜில் சிலதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம போவோம். ஸோ இதெல்லாமே மீட் பால்ஸு. ஸோ இந்த வெஜ் ஐட்டம் எல்லாமே வந்து 4 ரிங்கெட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேபி மஷ்ரூமு. இதுவும் வந்து 4 ரிங்கெட் தான். ஓகே, ஐ நீட் திஸ் பார்பிக்யூ. ஃப்ரை அண்ட் பார்பிக்யூ. ஒன்லி ஒன். ஸ்பைசி? யா, லிட்டில் மோர் ஸ்பைசி. ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக வறுத்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தவளை உரிச்சதுக்கப்புறமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா தவளை ரியலாக எவ்வளோ பெருசாக இருக்கும்.
ஏன்னா ஜென்ரலாக காடையை உரிச்சதுக்கப்புறம் இதை விட குட்டியாக தான் இருக்கும். ஸ்மெல்லில் கவுச்சி தெரியல. தவளையெல்லாம் சாப்பிட்டா வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. நல்லா ஜவ்வு மாதிரி இருக்குது. நாட் பேட், நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் தவளை சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்லை. தேள், சிலந்தி அந்த லிஸ்ட்டில் நம்ம தவளையும் சேர்த்தாச்சு. சீரியஸாக நல்லாயிருக்கு. ஆனால் ரேட்டு ஜாஸ்தி. இது வந்து நம்ம காசுக்கு வந்து 600 ரூபா. மாமா சாப்பிட்ட தைரியத்தில் சாப்பிட்றேன். ஆனால் இதை வேற ஏன் ஞாபகப்படுத்தி விடுறீங்க? எப்படி இருக்கு? இருக்கு, செமையாக இருக்கு. அப்படியே சிக்கன் மாதிரி இருக்கு. ஆனால் மெண்டா அப்படியே முழுங்கவும் பயமாக இருக்குது. போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுமோன்னு ஒரு பயம். ஆனால் மூந்து பார்த்தா கெட்ட வாடை அடிக்குது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? இது பார்த்தீங்கன்னா பேபி காளான். ப்ரொக்கோலி இதுவும் சாப்பிட்டேன். இதுவும் சூப்பராக இருக்குது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நல்லா ஜூஸியாக இருக்குது. ஆனால் என்ன மெல்ல மெல்ல சக்கையாகுது. அதை முழுங்கினா உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகுமான்னு தெரியல. தவளை கால் நல்லா இருந்துச்சு. ஆனால் மண்டையை வெட்டிட்டாங்க. இந்த லங்ஸு இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. போக சென்னை ஜவுன்னு டைம் அண்ணன் திரும்பிக்கிட்டார். நான் சாப்பிட்ற பார்த்துட்டு தவளையோட பேக்கை போட்டாச்சு. இன்னும் சென்டரை போட வேண்டியது. அடி இங்கே முழுங்கு வைக்க நானே தரப்பட்டுக்குங்க. முனிங்க ஒரு சக்கம் உள்ள போயிருக்கு. நாளைக்கு காலையில் தான் ரியாக்ஷன். ஆனால் அந்த தவளையை நான் விடுறதா இல்லை. ஸோ வாழை இலை ஃபிஷ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது இப்போ வந்து நியூ ட்ரெண்டு. நம்மளும் அதான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஹவு மச் பிரதர்? 50, த சிமிலர் சேம். ஸோ அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வருது. ஓகே, மேக் சிமிலர் டு திஸ். ஸ்மால் ஒன். ஓகே, யூ கேன் மேக் த சிமிலர் ஒன். ஸோ அது வெறும் 36 ரிங்கட் தானா, 700 ரூபா. மேக் த குட் ஒன். இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் ஃபிஷ் கவுண்ட்ரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பி. ஒரு பீஸ் வந்து 9 திராமா, 180 ரூபா. ஸோ நண்டு, லாப்ஸ்டரு, மீன் எல்லாமே உயிரோடு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் கார்டு இருக்குது. அதை நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா இமீடியட்டாக லைவ் குக்கிங் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிட போகிறது வந்து இங்கே வாழை இலை மீன். ஒரு மணி ஆச்சு. 1 மணிக்கு இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக என்கேஜாகவும் பேக்டாகவும் தான் இருக்குது. இது வந்து சிக்கன் சாட்டே.
எப்படின்னு பார்ப்போம். சூடாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண வாழை இலை மீன் வந்துருச்சு. இதோட பேர் வந்து போர்ச்சுகல் ஃபிஷ். ஸோ மேலே ஊற்றிருக்க அந்த குழம்பு தான் ஒரு ஸ்மெல்லியாக இருக்கும். பட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. என்ன அந்த குழம்போட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. மற்றபடி மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸோ இங்கே அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிள். இதை ட்ரை பண்ணுங்கள். A few moments later. சுமாராக தான் இருக்குது ஃப்ராங்காக சொல்லணும்னா. எனக்கு பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்கேஜாக இருக்கலாம். சீரியஸாக இங்கே வந்தால் என்கேஜாக இருக்கும். ஸோ இது ஏதோ கேண்டி மாதிரி இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ்? ஃபிஷ். ஸோ மீனை வச்சு ஏதோ பண்ணுறாப்புல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ மலேசியா பார்த்திங்கன்னா துரியன் ஃப்ரூட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய ஐட்டம் வந்து விதவிதமாக சாப்பிட்டனால துரியன் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறதில்ல. இந்த ஸ்ட்ரீட்டில் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் கடைகள்லாம் இருக்குது. ரைட் சைடு இருக்கிறதுலாம் வந்து டெம்பரரி ஸ்டோர்ஸ் தான். இந்த ஃப்ரூட் ஸ்டால் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. எல்லா பழங்களும் சூப்பராக கட் பண்ணி அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம வெளியேறலாம். The next morning. குட் மார்னிங் கைஸ். நைட்லாம் தூக்கமே இல்லை. எல்லாமே மிக்சடாக சாப்பிட்டோம்ல. தவளைக்கறி, காளான், அது இதுன்னு. அதனால் உடம்பெல்லாம் பிற்படுத்திடுச்சு. தயவுசெய்து எது சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டீங்க. ஏன்னா எதனால அது உடம்புலாம் அரிப்படுத்துச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஐட்டத்தை ஒரே டைமில் சாப்பிட்ருக்கோம். அதனால் ஒத்துக்கல. டோன்ட் ட்ரை லைக் தட். மலேசியா வந்தால் நம்ம பக்கெட் லிஸ்ட் இருக்க வேண்டிய ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பத்து கேவ்ஸ். அதாவது 10 மலை முருகன். 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த சிலையை வடிப்பதற்காக யார் வந்திருந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் 15 சிற்ப கலைஞர்கள் வந்ததாகவும் அவங்க தான் வந்து இதை உருவாக்குனதாகவும் பில்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இந்த சிலைகளோட பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ஃபோட்டோவில் பார்த்தா கண்டிப்பாக தெரியாது. ஸோ இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்துட்டு கீழேருந்து பார்க்கும்போது ஆக்சுவல் வேலோட வடிவம் மாதிரி இருந்ததாக சொல்கிறாங்க. சீரியஸ்லி கைஸ், இது வந்து பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கலாம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் மலேசியா. ஒரு ஐகானிக் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க.